சாஸ் அப்போக்லிப்ஸ் இத பத்தி தான் இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம். கடந்த ஒரு வாரமா சோசியல் மீடியால ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க விஷயம்னா இதுதான். இத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சாஸ் SAAS அப்படின்னா சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீஸ். அப்போக்லிப்ஸ்னா அழிவு காலம். சாஃப்ட்வேர் நிறுவனங்களுக்கு அழிவு காலம் தொடங்கிருச்சுன்னு அர்த்தம். அப்ப அப்போக்லிப்ஸ்னா என்னன்னா, கடந்த 20 வருஷமா சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்லாம் எப்படி மணி மேக் பண்ணாங்க? சார்ஜிங் பெர் ஷீட், அதாவது சாஃப்ட்வேர் டூல்ஸை யூஸ் பண்ற ஹியூமனுக்கு ஒன் லைசன்ஸ் சொல்லி சார்ஜ் பண்ணிட்டு இருந்தாங்க, சார்ஜிங் பெர் ஷீட்னு சொல்லி. ஆனா இப்ப ஏஐ ஏஜென்ட்டா வந்துருச்சு. அதுவும் ஆந்த்ரோபிக் கம்பெனியோட கிளவுட் கோவர்க்ன்ற ஏஜென்டிக் ஏஐ என்ன பண்ணும்னா 10 ஹியூமன்ஸ்க்கு பதிலா அந்த ஒரு ஏஐயே எல்லா தேவைகளையும் பூர்த்தி செஞ்சிடும். என்னென்னலாம் அது பண்ணும்? லீகல் ஒர்க் பண்ணும், ஃபினான்ஷியல் அனலைசிஸ் பண்ணும், கோடிங் பண்ணும், எல்லாமே அதுவே பண்ணிடும். ஸோ இதனாலதான் கடந்த சில நாட்களா உலக லெவல்ல எல்லா டெக் கம்பெனிஸ்லயும் செல் ஆஃப் நடந்துகிட்டே இருந்தது. இதனால உலக மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா $285 பில்லியன் வைப் அவுட் ஆயிருக்கு February 3 and 4 மட்டும். மெயினா தாம்சன் ரூட்டர்ஸ் இவங்களோட பங்கு தான் அதிகமா சரிஞ்சிருக்கு. இந்தியன் ஐடி கம்பெனிஸ் ஆன இன்ஃபோசிஸ், TCS, விப்ரோ, அது லார்ஜ் கேப்பா இருக்கட்டும், ஸ்மால் கேப், மிட் கேப், எதா வேணாலும் இருக்கட்டும், எல்லா ஐடி கம்பெனிஸும் சரிவை சந்திச்சிருக்குன்னு தான் சொல்லணும். மெயினா டிசிஎஸும் விப்ரோவும் 52 வீக் லோவுக்கு கீழே தான் இப்ப இருக்கு. அது மட்டும் இல்லாம அமேசான், கூகுள், மைக்ரோசாஃப்ட் என்ற பெரிய ஜாம்பவான்களும் இந்த ஆந்த்ரோபிக் கம்பெனி மேல பணத்தை வாரி கொட்டுறாங்க. ஏன்னா ஃபியூச்சர்ல பிசினஸ்னா அது ஏஐ தான் தேவைப்படும் அப்படின்னு சொல்றாங்க. தொடர்ந்து இது மாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.